இன்றைக்கி என்ன இன்ஃபர்மேஷன்னா, தாமரை வந்து வீட்டில் வளர்க்குறது எப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் முன்னாடியே. தாமரை வந்து விதைகள் ஆன்லைனில் நீங்கள் வாங்கிக்கலாம். வாங்கி அந்த வீடியோவை நான் பின்னாடி இதே வீடியோவில் லாஸ்ட்டில் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு இலைகள் வந்து வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய டப் எடுத்து அந்த டப் ஃபுல்லாக தண்ணி ஃபில் பண்ணிக்கோங்க. தண்ணி ஃபில் பண்ணிட்டு ஒரு குட்டி டப்பில் வந்து நல்ல ஒரு மண்ணாக இருக்கும். நல்ல சாயிலாக இருந்தால் தான் தாமரைப்பூ சீக்கிரமாக வந்து பூக்கும். ஸோ அந்த சாயில் நிறைய ஒரு ஆஃப் டப்புக்கு வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அந்த குட்டி டப்பில் ஆஃப் டப்புக்கு வந்து மண் நல்லா ஃபில் பண்ணிவிட்டு அந்த வளர்ந்த தாமரை விதைகள் வேரோடு வளர்ந்துருக்கும். அந்த 7 நாள் வரைக்குமே வந்து விதைகளை வெறும் தண்ணியில் வந்து போட்டு டெய்லியுமே அந்த ரொட்டீனாக அந்த தண்ணியை மாற்றிட்டே இருக்கணும்னு நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஒரு 2 இலைகள் 3 இலைகள் வந்த உடனேயே வந்து வேர் நல்லா வந்துடும் அந்த விதைகளில். அந்த வேர் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு குட்டி டப்பில் மண் ஃபில் பண்ணி அதுக்குள்ளே வந்து இதை நல்லா ஊன்றி விட்டுறணும் அந்த வேரை. அதை ஊன்றதுக்கப்புறம் ஒரு பெரிய டப்பில் வந்து தண்ணி நிறைய ஃபில் பண்ணி அந்த குட்டி டப்பை வந்து உள்ளே வச்சிடணும். ஸோ இந்த மாதிரி வச்சா தான் வந்து தாமரை வந்து வளரும். ஸோ இப்போ பாருங்கள், நல்ல இலைகள் வந்திருக்கு. ஒரு 20 to 30 days ஆச்சு இந்த மாதிரி விதைகள் வந்து வளர்கிறதுக்கு. 7 daysலேயே வந்து லைட்டாக 3 விதைகள் வந்துடும். இதுதான் தாமரை விதை. நல்லா பாருங்கள், தாமரை விதை ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த மாதிரி வாங்கிட்டு இதை வந்து சைடில் வந்து 2 பக்கம் இருக்கும். 2 பக்கத்தில் நல்லா ஷார்ப்பாக இருக்கும் ஒரு சைடு. அந்த சைடை வந்து நல்லா சாண்ட் பேப்பர் இல்லைனா வந்து காரையில் வந்து நல்லா உரசினதுக்கு அப்புறம் ஒரு பாட், அதாவது கண்ணாடி பாட்டாக இருக்கலாம் இல்லை கண்ணாடி பவுல், ஏதோ ஒரு சின்ன டப்பாவில் வந்து போட்டு வச்சிங்கன்னா இந்த மாதிரி 7 daysல நல்லா க்ரோத் ஆயிரும். இந்த மாதிரி 7 daysல வந்ததுக்கப்புறம் ஒரு 4-5 இலைகள் வந்து துளிர் விட்டு 4-5 இலைகள் வந்து வளர ஆரம்பிச்சிடும். அந்த 4-5 விதைகள் வளர்ந்ததுக்கப்புறம் தான் வந்து அந்த முன்னாடி பார்த்தோம் இல்லையா, ஒரு பாட்டில் வந்து பெரிய டப்பில் வந்து தண்ணி ஊற்றி போட்டு வைக்கிறது. ஸோ அந்த மாதிரி போட்டு வச்சிங்கன்னா பெரிய பெரிய இலைகள் வர ஆரம்பிச்சிடும். நல்ல பெரிய பெரிய இலைகள் வர ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் வந்து நல்ல மொட்டு விடும். இப்போ பாருங்கள், இது 7 daysக்கு அப்புறம் இப்படி வளர்ந்துருக்குது. இன்னும் வந்து எல்லாத்துலேயும் ஒரு 3-4 இலைகள் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த மாதிரி ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ தாமரை பூ எப்படி வளருதுன்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில். தேங்க்யூ.